ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த மாலை வேளையில வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த ஒரு வார காலம் நம்மை கண்ணன் மணி போல கர்த்தர் பாதுகாத்தார். இந்த நாளிலேயும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு நல்ல வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியினால கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்கள் இந்த இடத்துல உபவாச ஜெபங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. காலையில் மட்டும்தான், காலையில் 11 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் என்னுடைய இருதயத்தில் கடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னதாகவே ஒரு ஏவுதல் இருந்து கொண்டே இருந்தது. உபவாச ஜெபங்கள் வைக்க வேண்டும் என்று. ஆனால் முடியல. சில சூழ்நிலைகள் நிமித்தமாக அது தள்ளிக்கொண்டே போனது. அந்த ஜெபங்கள் தள்ளி போக போக பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது வாழ்க்கையில். அதனால் இனி என்னதான் இருந்தாலும் இனி இதை தள்ளி வைக்க நான் விரும்பலை. அதனால் சடனாக தான் ஒரு முடிவெடுத்தேன். யார்கிட்டையும் நான் கேட்கல, மன்னிச்சு கொள்ளுங்க. ஆவியானவர் என்ற இருதயத்தில் ஒரு ஏவுதலை தந்தபடினால வருகிற 13, 11, 12, 13 திங்கள், செவ்வாய், புதன் காலையில் 11 மணியிலிருந்து 1 மணி வரையில் இந்த இடத்துல ஜெபங்கள் நடைபெறும். நீங்கள் வசதிகள் இருந்தால் வந்து ஜெபிங்க. அவங்கவுங்க காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். பாரப்பட்டு ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் கடந்து வந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அநேகர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும். ஜெபங்கள் தள்ளி போக போக சத்துரு பயங்கரமாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஜெபம் எங்கே குறையுதோ அங்கே என்ன செய்வார்? சத்துரு ஜெயம் எடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபங்கள், உபவாசங்கள், தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கொஞ்சம் குறையும் போது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைக்கு நன்றாக தெரியும் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிப்போம் தெய்வ சமூகத்தில். ஒரு சைடில் போராட்டங்கள், பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். உலகத்தில் வாழ்கிறது வரையிலும் போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதன் மத்தியில் கூட நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, கர்த்தரை நோக்கி துதிக்கும் போது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது அந்த நடுவில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். முள்ளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்குமோ அப்படிதான் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இப்போ முள்ளுக்குள்ள லீலி புஷ்பத்தை போன்ற வாழ்க்கை தான் கர்த்தருடைய ஒரு மனவாட்டியுடைய வாழ்க்கை. அந்த முள் எப்பவும் என்ன செய்து கொண்டு இருக்கும்? நெருக்கி கொண்டே இருக்கும், குத்தி கொண்டே இருக்கும். குத்த குத்த இந்த லீலி புஷ்பம் வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். இல்லை போதும் அப்படின்னு சொல்லி அது எவ்வளவு கிழிக்கப்படுகிறதோ, அந்த மலர்கள் எவ்வளவு, அந்த இதழ்கள் கிழிக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அதிலிருந்து என்ன செய்யுமா? வாசனை வீசுமா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைகள் யார் என்னதான் குத்துனாங்க, எதைதான் பேசினாலும் வாசனை வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயாகவே இந்த நாட்டிலே சோர்ந்து போக வேண்டாம். ஜெபங்களில் முடிந்தவரை பங்கெடுங்க, ஜெபிங்க. இந்த ஊழியர்களுக்காகவும் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே மிக சுருக்கமாக ஒரு சில வேத பகுதிகளை நாம் தியானித்து இந்த ஜெபத்தை நாம் நிறைவு செய்யலாம், வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தின் 2வது பகுதி. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. இன்னொருத்த வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 4:22. புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ பிலிப்பியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கும்போது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பழைய மனுஷனை களைந்து போட்டு, ஹல்லேலூயா, பழைய மனுஷனை களைந்து போடுங்கப்போ பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யணும்? களைந்து போடணும். அடுத்து முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
பின்னானவைகளை மறந்து விட வேண்டும். இப்படி பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கை முறைகளிலே நாம் எப்படி வாழ வேண்டும். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் பழைய மனுஷனை நம்ம என்ன செய்திருக்கிறோம், களைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன். இன்னைக்கு இதுதான் நம்மளால முடியாது. பின்னானவைகளை நம்மளால என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு இருத்திட்டே இருக்கிறது இருதயத்தின் ஆழத்துல. இருதயத்தின் ஆழத்துல சில காரியங்கள் இன்னும் விட முடியாதபடிக்கு இருக்குமானால் கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு கிரியை செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம விட வேண்டியது, நம்ம விட்டு கொஞ்சம் தூர தள்ள வேண்டியதை நம்ம தள்ளி விட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சேர்த்து பட்டணம் கட்டி உள்ளே வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஆவியானவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தர முடியாது. ஆமென். அல்லேலூயா. முந்தின மனுஷன் பாவ மனுஷன். அல்லேலூயா. அந்த பாவ மனுஷனை நம்ம களைந்து போட்டிருக்கிறோம் என்று நம்ம அறிக்கை எடுக்கிறோம், சொல்லுகிறோம். விசுவாச தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் தேவ சமூகத்துல. ஆனா சில சுபாவங்கள், சில மன்னிக்க முடியாத காரியங்கள் இன்னும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறதா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா நல்லா இருக்கும்னு கர்த்தருக்குள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அந்த நாட்கள்ல நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம். கர்த்தருக்காக ஜெபிக்கிறோம், கொடுக்கிறோம், எல்லாம் ஆராதிக்க போகிறோம், பாட்டு படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனா முந்தினவைகள் நம்முடைய இருதயத்துல இருக்குமானால் கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம். கடந்து போன சில காரியங்கள், வேதனையான அனுபவங்கள், சிலருடைய பேச்சுகள், அல்லேலூயா, ரொம்ப மனசு வேதனை, மனசு நொறுங்கும்படியாக சில வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. கடந்த காலங்களில் சில இழப்புகள், சில வேதனைகள் நம்மை நொறுக்கி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்மோட சேர்த்து வைத்து கொண்டு நம்ம துதித்தோம்னா, ஜெபித்தோம்னா கர்த்தர் நமக்கு பதில் தருகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஆமென். அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ முந்தினதை நினைக்காத. அவர் சொல்ற, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். பின்னால உள்ள உன்னை மறந்ததான் முன்னால உள்ள உன்னை நாட முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே பரம அழைப்பின் பந்தய பொருள் மாத்திரம்தான். பரலோக ராஜ்யத்தின் மகிமை மாத்திரம். அந்த ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளாக நம்ம போக வேண்டும்னா, அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும்னா சில பின்னானவைகளை நாம் மறக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு மறக்க முடியல. ஐயோ, இப்படி பேசிட்டாங்களே, அப்படி சொன்னாங்களே, அதை செய்தாங்களே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடந்தது, இப்படி ஒரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில நடந்தது, நான் எப்படி மறப்பேன்? என்னால் மறக்கவே முடியல. சிலவங்க சொல்லுவாங்க, செத்தா கூட மறக்க மாட்டேன். செத்தா நமக்கு நினைக்க முடியுமா? அப்படி சொல்றவங்க கூட இருக்காங்க. செத்தா கூட மறக்க மாட்டேங்குது. செத்த பிறகு நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. உயிரோடு இருக்கிற நாட்களில் மன்னிக்க வேண்டியதை மன்னிக்கணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும். ஒருவர் பேர்ல ஒரு குறை உண்டுன்னா கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல அதை நம்ம ஓப்பனா எல்லாமே நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் யாருமே மனசுக்குள்ள எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, வைத்திருக்க கூடாது. என்கிட்ட ஒரு குறை இருந்துன்னா நீங்க சொல்றது, இது சரியில்லைம்மா, இது சரியில்லை. ஆமென். இந்த காரியம் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. ஆமென். அல்லேலூயா. அது நல்ல காரியங்களை நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், சொல்லி அந்த இடத்துல அதை விட்டுவிட பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு முன்னான ஒரு காரியத்தை நம்ம நாட முடியும். இல்லைன்னா அதை நாட முடியாது. வீட்டுல ஏகப்பட்ட பழசு வச்சிருப்போம், பழைய பொருட்கள். சிலவங்க ஏகப்பட்ட, எங்க வீட்டுல கூட இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் ஆனதுனால எங்க பார்த்தாலும் மூட்டை முடிச்சியா ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. அல்லேலூயா. இதுக்கே ஒரு சண்டை நடக்கும். ஏன்னா ஏகப்பட்ட கம்ப்யூட்டர், அது இது ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். ஆனால் எனக்கு இதுக்கு மேலே எந்த விருப்பமும் கிடையாது. ஏதோ சில நேரங்களில் சில ஸ்பேருக்காக அதை வச்சுருப்பாங்க. இது மாதிரி அது கூட ஒரு நாள் ஒரு பிரயோஜனப்படும் என்று சொல்லலாமே. சிலவங்க வீட்டுக்குள்ள தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அது மாதிரி இருதயத்துக்குள்ள இன்னைக்கு என்னென்ன இருக்கிறது? அல்லேலூயா. நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் பேரா இருக்கிறோம். என்னென்ன இருக்கிறது? அல்லேலூயா. ஒரு மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதா? ஒரு அன்பு இருக்கிறதா? அல்லேலூயா. இல்ல விரும்பான அனுபவங்கள் இருக்கிறதா? கர்த்தர் பிரியப்படுகிற சில சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அது இல்லாத பட்சத்துல இதெல்லாம், இந்த வாரங்களை எல்லாம் வச்சுட்டு நம்ம தேவ சமூகத்துல எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு விண்ணப்பங்கள் வைத்தாலும் சில நேரங்கள்ல கர்த்தர் கேட்கறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப எனக்கு நம்ம இதே இந்த ரோட்ல, வெட்டுமட ரோட்ல இன்னைக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு மனுஷன் கொஞ்சம் மைண்டு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அதில் இருப்பார். இந்த பார்த்துருக்கீங்களா என்னமோ தெரியாது. ஏகப்பட்ட பேகு, பழைய பேகு, கழுத்தில் பூமாலை,
எங்கெல்லாம் சாவு வீட்டிலேருந்து மாலைகள் போட்டிருக்கோ அது எல்லாம் கழுத்தில் போட்டிருப்பாரு. எத்தனையோ பேண்ட் போட்டிருப்பாரு, எத்தனையோ சட்டையை போட்டிருப்பாரு. அது ஏன்னா அந்த மனுஷனுடைய சமநிலை தவறு இருக்கிறது. அவனுக்கு சரியான மைண்டு இல்லை, மைண்டு சரியில்லை, புத்தி சரியில்லை. அதனால அவன் என்ன செய்யறான்னா, ஒன்றையுமே தூர போட அவனுக்கு மனம் இல்லை. பார்க்கவே கொஞ்சம் பரிதாபமானதுனால, ஏன்னா அவனுடைய சமநிலை தெற்றி போயிருக்கிறது. அவனுக்கு மைண்டு சரியில்லை, மைண்டு குழம்பி இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அவ்வளவு குப்பைகளை அவன் சேர்த்து வைத்திருக்கிறான், அவரை யாரும் சேர்க்க மாட்டோம், அப்படிதானே? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துக்குள்ள இன்னைக்கு எவ்வளவு குப்பைகள் இருக்கிறது இல்லையா? இந்த குப்பைகளோட தேவ சமூகத்துல, அதுதான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். இது மாதிரி நீ என் சமூகத்துல வந்து நான் எப்படி உன்னை சேர்த்துக் கொள்வேன் இல்லையா? முதல்ல விட வேண்டியது என்ன செய்யணும்? விடணும் இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆகாரை இஸ்மவேலை அனுப்பிவிடியது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அப்படிதானே? கொஞ்சம் கஷ்டம்தான். முதலாவது கிடைச்ச பிள்ளை ஆபிரகாமா தேடி போகல, சாரா கொஞ்சம் ஸ்டெப்னியை கொடுத்தாங்க. ஆனால் அனுப்பி முடியதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கர்த்தர் சொல்லுறாரு, நீ என்ன செய், அனுப்பிவிடு. சாரா சொல்கிற மாதிரி கேளு, அடிமை பண்ணையும் அவன் மகனையும் அனுப்பிவிடு. என்னதான் கொடுத்து அனுப்பி விட்டார்? ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சம் அப்பவும் அனுப்பி விட்டார். ஆண்டவரே கொஞ்சம் கஷ்டப்பட்டார், இல்லைன்னு இல்லை. எப்படி என்று வேதனைப்பட்டது உண்மைதான். ஆனால் சிலது ஒட்டி கொண்டு இருக்குமானால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. சில தேவையில்லாத காரியங்கள் ஒட்டி கொண்டு இருக்குமா, ஒருவேளை நம்ம பார்வைக்கு அது நல்லதாக இருக்கலாம், ஹல்லேலூயா. நம்ம பார்வைக்கு, நம்ம மனசுக்கு, நம்ம இருதயத்துக்கு இல்லை, கொஞ்சம் இருதயத்துக்கு உள்ள கொஞ்சம் இருக்கிறது சரி, பரவாயில்ல, இது இவ்வளவு இருக்கட்டும், ஒதுங்கி இருக்கட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு என்ன வேதனைப்படுத்தினாங்களே, இந்த அளவுக்கு என்ன செய்தாங்களே, நெருக்கப்படுத்தினாங்களே, அதனால இது கொஞ்சம் இருக்கட்டும்னு பார்த்தா கர்த்தர் செவி கொடுக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அனுப்பிவிட்டார் ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொண்டார். இன்னைக்கு சில வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இப்பேற்பட்ட சில காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. ஆமென். ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறக்கணும். ஹல்லேலூயா. மறக்க முடியாத சில காரியங்கள் மறக்க முடியாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில சொல்றாரு, சிலதை மறக்கணும், மறந்தே ஆகணும். ஆமென். முன்ன இருக்கிறது வேணும்னா சில பின்னாடி இருக்கிறது என்ன செய்யணுமா? மறக்கணும். நமக்கு முன்னாடி ஒரு ஃபோக்கஸ் இருக்கிறது, அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமை, அதை இழந்து விடக்கூடாது. இது இழந்தா கூட பிரச்சனை இல்லை, வேண்டாத குப்பைகளை எல்லாம் சேர்த்து கட்டி வச்சுட்டு தேவ சமூகத்துல போயிருந்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். நம்ம ஜெபத்துக்கு முன்னாக முதல்ல ஒரு 2 நிமிஷம் தேவ சமூகத்துல நாம என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே ஏதாவது குப்பை கூலங்கள் இருக்குன்னா மன்னிச்சிருங்க சபா. ராக்காலத்துல கூட கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறாராம்? விசாரிக்கிறாராம், பரிசோதிக்கிறாராம். பகல் முழுதும் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கான்னு கர்த்தர் விசாரிக்கிறார், அவர் பரிசோதிக்கிறார். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார், கர்த்தர் பார்த்தும் ஒன்றும் காணாமல் இருக்கிறார். நம்ம பார்க்கும்போது ஒன்றும் காணாமல் இருக்கணும், பரிசுத்தமான ஒரு இருதயத்தோட. படுக்கைக்கு போகிறதுக்கு முன்ன யார்ட்டையாவது ஏதாவது குறைகள் இருந்தால், மன்னிக்க முடியாத காரியங்கள், நீங்க பகல் முழுதான் நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, அநேக பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, அநேக காரியங்களை செய்திருப்பீங்க, இருதயத்தில் அநேக நினைவுகள் வந்திருக்கும், சிந்தனை மண்டலங்கள் அநேக காரியங்கள் வந்திருக்கும். எல்லாம் கர்த்தருக்கு பிரீதியாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருக்கு பிரீதியாக இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். அண்ணா தேவ சமூகத்துல போனாங்க. அண்ணாளுக்கு தெரியும், எல்கானா சொல்றாரு, 10 பிள்ளைகளை பார்த்துட்டு நான் உனக்கு பெருசுமா, இப்படி ஒரு கணவன் கிடைக்கிறது பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று நான் சொல்லுவேன். ஆனாலும் அண்ணாளுக்கு ஒன்று தெரியும், இல்லை இல்லை இல்லை, நான் தேவ சமூகத்துல போனேன். அவருடைய இருதயம் தேவ சமூகத்துல எப்படி இருந்தது? ஒரு பரிசுத்தமாக இருந்தது. போய் ஜெபிச்ச உடனேயே அவளுடைய வேண்டுதலின்படி கர்த்தர் என்ன செய்தாராம்? அருள் செய்தார். அப்போ நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் எந்த குப்பையுமே இல்லாதபடிக்கு, யார் மேல எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு, பிரச்சனைகள் வரும் மனுஷ வாழ்க்கையில, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வரும். அதே அன்றைக்கு சாயங்காலத்துக்கு முன்னாக நாம என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில நம்மோடு கூட இடைபடுகிறார். எனக்கு ஒரு சுபாவம் உண்டு, ஏதாவது கடப்படான்னு பேசுவேன் வீட்டில், ஆனால் முதல்ல நான் தான் போய் மன்னிப்பு கேட்பேன். இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ரொம்ப ஃபோர்ஸாக ஏதாவது ஸ்பீடாக பேசுவேன். பேசிட்டு அடுத்த நேரம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து விட்டு நானே போய் என்ன செய்வேன்? ஐயோ நான் இப்படி பேச போகிறேன்,
இதுல நீ பெருசா நான் பெருசா என்று கேட்பதற்கு எதுவும் இல்லை நமக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கிறது. முன்னால இருக்கிறது மாத்திரம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர பின்னாடி இருக்கிறது எல்லாம் இனி கொஞ்சம் நம்ம ஒதுக்கி விட்டு அதெல்லாம் விட்டு அந்த மனுஷனை தான் எனக்கு திருப்பி ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த அளவு இவன் வேதனை இவ்வளவு ஒரு வெயிட்டோட இருக்கிறான். பார்க்கவே பரிதாபம், அருவருக்கத்தக்க ஒரு நிலைமை. அப்போ நம்முடைய இருதயங்கள் இன்னைக்கு வெளியே நல்ல பரிசுத்தமா இருக்கிறோம், நல்ல விசுவாசிங்க தான், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான். ஆனா இருதயத்துக்கு உள்ள இன்னைக்கு என்னென்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறக்க வேண்டும், முன்னானவைகளை நாட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதே பிலிப்பியர் 3:14 வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. எதற்கு நான் பின்னானவைகளை மறந்தேன் தெரியுமா? ஹல்லேலூயா. எனக்கு முன்னாக ஒரு பந்தய பொருள் இருக்கிறது, ஒரு பரம அழைப்பு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாதாரண அழைப்பு இல்லை. ஆமென். என்ன அழைப்பு நமக்கு இருக்கிறது? ஒரு பரம அழைப்பு இருக்கிறது. அந்த பரம அழைப்பு பரலோகத்தின் அழைப்பு. ஆமென். அது எல்லாருக்கும் கிடைக்கிற அழைப்பு அல்ல. அந்த அழைப்புல நம்ம பாத்திரராக இருக்க வேண்டும். ஆமென். அழைக்கப்பட்ட அழைப்புல நம்ம நிலைத்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும், போய் சேர முடியும். ஆமென். அதனாலதான் அந்த பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்கிற தரமாலைக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அழைக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நம்ம எல்லாம் எந்த அழைப்புக்கு பாத்திரரா இருக்கிறோம்? பரம அழைப்புக்கு. யாரை நம்ம கவனித்து பார்க்கணுமா? இந்த உலகத்துல நமக்கு ரோல் மாடல் யாரு மாத்திரம்தான்? பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய ஃபோக்கஸ் எல்லாமே கிறிஸ்துவன் மேல இருக்கணும். கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்க. அவர் எப்படி இருந்தாரா? உண்மை உள்ளவரா இருந்தாரா? ஆமே, ஹல்லேலூயா. இயேசு உண்மை உள்ளவரா இருந்தார். எல்லா சூழ்நிலையில யார்கிட்டையுமே எதையுமே கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், மறைக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. இன்னொன்னு அவர் மன்னிக்கிற தெய்வமா இருந்தார். இன்னொன்னு அவர் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிற தேவனா இருந்தார். தன்னை காட்டி கொடுக்கிற யூதாசிட்ட கூட இயேசு என்ன சொன்னார்? சிநேகிதனே. ஹல்லேலூயா. நம்ம யாராவது அப்படி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. காட்டி கொடுக்க போறார், சிலுவையில் அறையும்படியாக அந்த நேரத்தில் கூட சொல்கிறார், சிநேகிதனை முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறார். இப்போ கிறிஸ்தவர்கள் என்று பெயர் நமக்கு இருக்கிறது. பெயர் அளவில் நம்ம இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? இல்லை அந்த பரம அழைப்புக்கு ஏற்றபடி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதா? கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? நம்மை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? மாம்சமானவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதா? ஒழிக்க கூடாதா? கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்தார். அது மாதிரி நம்மள என்ன செய்யணுமா? உண்மை உள்ளவர்களா இருக்கணுமா? அது மாதிரி மன்னிக்கிற சுபாவம். எந்த பாவியையும் இயேசு என்ன செய்தார்? மன்னித்தார். ஹல்லேலூயா. மன்னித்தார். அந்த மன்னிப்பு மிக மிக ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு காரியங்களை செய்யும் போது, இந்த உலகத்துல நமக்கு மன்னிக்கிற அந்த குணம் இல்லைன்னா கிறிஸ்து நமக்குள்ள இல்லை என்றுதான் அர்த்தம். அது மாதிரி மற்றவங்கள்ட்ட நம்ம அன்பு செலுத்த இல்லைன்னா அதுவும் கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னு தான் அர்த்தம். கிறிஸ்தவர்கள் என்று பேரளவில் நம்ம இருந்தால் கூட கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்மிடத்துல இல்லைன்னா கிறிஸ்து நமக்குள்ளே வாசமா இல்லை என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்ப கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறோமா? நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கும்போது வெளியே யார் தெரிவா? நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தோம்னா வெளியே யார் தெரிவா? கிறிஸ்து தெரிவார். நம்ம உள்ள இருப்போம். கிறிஸ்துவின் அந்த மகிமை, ஹல்லேலூயா, அவருடைய அந்த குணாதிசயங்கள், ஹல்லேலூயா, அந்த திவ்ய சுபாவங்கள் நம்மகிட்ட அடுத்தவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுவும் முக்கியமா பெந்தேகோஸ்துக்காரங்கன்னு சொன்னா எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. சாதாரண கிறிஸ்தவனுக்கு பிரச்சனையே இல்லை, அவன் எங்க நின்னாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு பெண்டிகாஸ்டல் ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை தகுதி இல்லாத ஒரு இடத்துல போய் நின்று பாருங்களேன். ஒரு சினிமா தியேட்டர்ல போய் நின்று பாருங்களேன். என்ன சொல்லுவாங்க? பெந்தேகோஸ்துக்காரி இங்கே இருப்பாரு. அவங்களுக்கே தெரியும் பெந்தேகோஸ்துக்கார சினிமா பார்க்க கூடாது. அப்போ உலக மக்கள் நம்மகிட்ட சில காரியங்களை என்ன செய்யறாங்க? எதிர்பார்க்கிறாங்க. ஆவிக்குரியவங்க இப்படி இருக்கணும். பெந்தேகோஸ்தை விடுங்களேன். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் இப்படி இருக்கணும். என்னென்ன சுபாவங்கள் அவங்கள வெளிப்படணும், இதை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஜென்ம சுபாவங்கள் இருக்கும், இன்னும் அழிக்கப்படாமல் இருக்கும்.
ஆனால் அதெல்லாம் நாம் விட்டு அழித்து விட்டு அல்லேலூயா கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கணும். இன்னொன்று, கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணுமா, தரித்து கொண்டு இருக்க வேண்டுமா. ஒரு வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:24. தேவனுடைய சாயலாக தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம என்ன செய்யணுமா, தரித்து கொள்ள வேண்டுமா. அல்லேலூயா. அப்போ பழைய மனுஷன் நம்மை விட்டு போகும்போது ஒரு புதிய மனுஷன் நமக்குள்ளே வருகிறான். ஆமென். அந்த புதிய மனுஷனுடைய சாயல் யாருடைய சாயலாக இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய சாயல். தேவன் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ள வேண்டுமா. பல நேரங்களில் பழைய மனுஷன் எழும்புவார். சில சூழ்நிலைகள்ல சில பிரச்சனைகள் வரும்போது தான் நமக்கு தெரியும் அல்லேலூயா எப்படி நம்முடைய சுபாவங்கள் வெளிப்படுகிறது என்று. அந்த நேரத்தில் சடனாக நம்ம நினைக்கணும், ஐயோ நான் இந்த இடத்துல இதை பேசக்கூடாது, நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை, இந்த வார்த்தை என்னுடைய வாயில வந்திருக்க கூடாது அல்லேலூயா, இதை நான் பேசி இருக்கக்கூடாது, இவங்கள்ட்ட நான் இதை பேசி இருக்கக்கூடாது, இதை சொல்லி இருக்கக்கூடாது அல்லேலூயா. அதற்காக நான் வருத்தப்பட வேண்டும். யாரிடமாவது ஏதாவது காரியங்கள் நம்ம சொல்லி யாராவது வேதனைப்பட்டாங்கன்னா, வருத்தப்பட்டாங்கன்னா, அது சாயங்காலத்துக்கு முன்னே நம்ம அவர்கள்ட்ட ஒப்புரவாகுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். வேத வசனத்தின்படி அல்லேலூயா. அப்போதான் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை எப்படியாவது கவிழ்த்து போட வேண்டும் என்று சத்ரு பயங்கரமாக கிரியை செய்கிறதான ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய ஓட்டங்களை எப்படியாவது தகர்க்கணும். ஒரு விசுவாச ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய அன்பை விட்டு விசுவாசத்தை விட்டு எப்படியாவது அவனை என்ன செய்யணும், எப்படியாவது கவிழ்த்து போடணும். இது ஒண்ணுதான் பிசாசுங்க வேலையே, இது ஒண்ணுதான். ஏன்னா அவன் சாதாரணப்பட்ட ஆட்களை எல்லாம் தொட வரமாட்டான். நல்லா ஜெபிக்கிறவர்களை இல்லையா, கூடுமானவரை யாரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டத்துல தடையாக சத்துருவங்கள் சில காரியங்களை காட்டுவான். இது ஆசீர்வாதமா இருக்கு, இது நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, அங்க நல்லா இருக்கு. இல்லை வேத வசன சத்தியத்தின்படி நம்ம ஓட நடக்க நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பந்தய சாலையில் எல்லாரும் தான் ஓடுவாங்க, ஆனா பந்தயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் ஒருவர் மாத்திரம். நம்ம எப்படி ஓடணும் என்று பவுல் சொல்கிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. இதுல எல்லாரும் ஓடினாங்க, நம்மளும் ஓடணும் சொல்லி ஓடி பிரயோஜனம் இல்லை. கடைசியில போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்வார், இல்லை நீ சரியா ஓடல, உனக்கு நியமித்த பாதையில நீ ஓடல, நீ பாரத்தோட ஓடுன, இருதயத்துல சஞ்சலத்தோட ஓடுன, மன்னிக்காம ஓடுன, அன்பில்லாம ஓடுன. அந்த கடைசி நேரத்துல தேவ சமூகத்துல போய் நின்று ஆண்டவர் இப்படி ரிஜெக்ட் பண்ணாருன்னா நம்ம ஓடுனது, நம்ம பிரயாசங்கள் என்ன எப்படி போகும், வீணாய் போகும். ஆகவே கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு தந்திருக்கிற நாட்களிலே அல்லேலூயா ஏதாவது பாரங்கள் இருதயத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், கலாத்தியர் 5:20 பார்த்தீங்கன்னா தெரியும், பொறாமைகள், சண்டைகள், கோபங்கள், மூர்க்கங்கள், பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள், இது ஒன்றும் ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழும்பக்கூடாது. சமயம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்கள் வரக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில நமக்கு ஒரு ஆலோசனையாக தான், உங்களுக்கும் எனக்கும் தான் அல்லேலூயா. நம்ம இருந்த கர்த்தருக்காக எப்படி இருக்கணும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஆமென். அவள் சொல்லுகிறார், நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை அல்லேலூயா. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு நான் என்ன ஆசையாய் வாஞ்சையாய் நான் தொடர்கிறேன். நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும் அல்லேலூயா. கர்த்தர் எதற்கு நம்மை அழைத்திருக்கிறார், எதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார், முன்குறித்தவரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு வசனம் வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29-30 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்ன செய்திருக்கிறாராம், முன்குறித்திருக்கிறாராம். அடுத்த வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இதுல எந்த லிஸ்ட் இருக்கிறோம்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக, அவருடைய முதல் பேரான குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஆமென். முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தவங்களை, அதாவது இந்த உலக தோற்றத்துக்கு முன்னையே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார்.
முன்குறித்தவங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை என்ன செய்திருக்கிறார்? நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கினவங்களை என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம முன்குறிக்கப்பட்ட அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா? இல்ல அழைக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறோமா? இல்ல நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோமா? இல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்மை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் சுபாவங்கள் இருக்குமானால் கர்த்தர் மகிமைப்படுத்த முடியாது. ஆமென். நம்மளை வெளியே மகிமைப்படுத்தணும்னா 4 பேர் பார்த்து இந்த சிஸ்டரா, இந்த சகோதரியா பரவாயில்லை, அவங்கள பார்க்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்களுடைய வார்த்தையாக வெளிப்படுகிறது என்று சொல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளை கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நம்ம என்ன செய்யணும்? பழைய மனுஷனை என்ன செய்யணுமா? களைந்து போட வேண்டுமா? ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பாவத்துக்கு மரிச்சிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறோம். ஆனா சில பழைய மனுஷ சுபாவங்கள், பழைய மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இருந்த சில காரியங்கள் தொற்றிக் கொண்டு இருக்குமானால் இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதையெல்லாம் நம்ம களைந்து போட வேண்டும். ஆமென். அது இருக்குமானால் அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாவற்றை நாம் விட்டுவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். பின்னானவைகளை விட்டுவிடுங்க, முன்னானவைகளை நாடுங்க, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். ஏன்னா நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். பூர்வமானவைகளையும் முந்தினவைகளை சிந்திச்சு கொண்டு இருந்தீங்கன்னா இந்த வனாந்திரமான வாழ்க்கையில கர்த்தர் எதையும் உருவாக்கி தர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சிலதை விட்டு விட்டாதான் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்மோடு கூட சேர்த்து வைத்திருந்தோம்னா அந்த பந்தய பொருளை நம்ம பெற முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கர்த்தர் தந்திருக்கிறதான சில வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணுமா? ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம், அதை சிந்தனையில கூட கொண்டு வராதுங்க. யாராவது ஏதாவது சொல்லி ஒருவேளை மனசுல இருதயத்துல வேதனை இருக்குன்னா அதெல்லாம் அந்த சிந்தனையிலிருந்து அதெல்லாம் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. செல்போன்ல சில காரியங்களை நம்ம எரேஸ் பண்ணுவோம், தேவையில்லாதது. அது மாதிரி வேண்டாம். இனி தேவையில்லாத சிந்தனைகள், அதை சிந்திச்சு சிந்திச்சு மன வேதனைப்பட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகுமே தவிர அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சரீரமும் கெட்டு போகும், ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்து போகும்? கெட்டு போகும். அதனால நினைக்கவும் வேண்டாம், சிந்திக்கவும் வேண்டாம். ஆண்டவர் அந்த 43வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடந்த, நான் உன்னோடு கூட இருந்தேன். நீ ஆறுகளை கடந்த, முன்னாடி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. ஆறுகளை கடந்த, அது புரளல்ல. அக்னியில நடந்த, வேகல்ல. ஹல்லேலூயா. யார் கூட இருந்தது தெரியுமா? நான் உன் கூட இருந்தேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, ஹல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவர், ஆமென், உன்னை உருவாக்கினவர். கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்போ நீ என்னுடையவன். ஏன்னா இதெல்லா காரியங்களும் முன்னாடி உனக்கு பின்னாடி சில காரியங்கள் எல்லாம் நடந்தது உண்மைதான். பல பாடுகள், பல பிரயாசங்கள் எல்லாம் கடந்து வந்தது உண்மைதான். ஆனா இப்போ அதை நினைக்காத, அந்த தண்ணீரை கடந்ததை நினைக்காத, ஆறுகளை கடந்ததை நினைக்காத, அக்னியில நடந்ததை சொல்லி சொல்லி காட்டாத, அதெல்லாம் மறந்து விடு, அதெல்லாம் சிந்திக்காத. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்களை நாம் விட்டு விடும்படியாக கர்த்தர் இந்த நாளை வேளையிலே நம்மோடு கூட சொல்லுகிறார். ஆமென். பழைய மனுஷனை நம்ம களைந்து போடுவோம், பின்னானவைகளை நாம் மறந்து விடுவோம். ஆமென். முந்தினவைகளை நம்ம நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்மை விட்டு நீங்குமானால் கர்த்தர் சில புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். எல்லா கண்களை விடுவோம் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், பின்னானவைகளை மறந்து விடுங்க, பழைய மனுஷனை களைந்து விடுங்க. ஆண்டவருக்குள்ள வருவதற்கு முன்னதாக பழைய மனுஷன்ல எத்தனையோ சுபாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தது. இன்னும் அது வேண்டாம் தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில அந்த அளவு குப்பை கூலங்கள் சேர்த்து தேவ சமூகத்துல போய் இருந்தோம்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்க முடியாது. இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கட்டும், சிந்தனை மண்டலங்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும். மன்னிக்க முடியாத காரியங்களை மன்னிங்க. யாரிடத்துலலாம் இன்னும் மன்னிக்க முடியாத சில சுபாவங்கள் வாழ்க்கையில இருக்கிறதோ அதை இன்னைக்கு ராத்திரியில நான் நாளைக்கு காலையிலேயே ஒப்புரவாகுங்க. ஹல்லேலூயா. நம்ம மாதிரி நேசிக்க நம்ம பழக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை கவனித்து பாருங்க. அவர் உண்மை உள்ளவராயிருந்தார், மன்னிக்கிறவராயிருந்தார், அன்பு செலுத்துகிறவராயிருந்தார். ஆமென்.
அந்த தேவாதி தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆமென். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கிறதா தேவ பிள்ளைகளே நமக்கு. அல்லேலூயா. எத்தனை வருஷம் நம்ம விசுவாசிகளா இருக்கலாம், கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆவிக்குரியவர்களா இருக்கலாம். சில சின்ன பாரங்கள், சில சின்ன பாரம், ஒரு கப்பல்ல ஒரு சின்ன வாட்ட போதும், அல்லேலூயா, அந்த கப்பலை முழுசும் அது மூழ்கடித்து விடும். உலகம் அதுக்குள்ள வந்துடும், அல்லேலூயா, தண்ணி ஃபுல்லா நிரம்பிடும். அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சின்ன வாட்டம் இருந்தா போதும். ஏதோ ஒரு சின்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவம் நம்முடைய முழு வாழ்க்கையையும் அப்படியே கவிழ்த்து விடும். விசுவாச வாழ்க்கையை கவிழ்த்து போடும். ஏதாவது இருக்குமானால் எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் இந்த மாலை வேளையில அறிக்கை எழுதுகிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இந்த காரியம் இடத்துல இருக்கிறதப்பா, இதை நான் விட்டுவிட போகிறேன். ஆண்டவரே, என் சிந்தனையில இருக்கிறது சில காரியங்கள், இருதயத்தின் ஆழத்துல சில காரியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நான் விட்டுவிட போகிறேன். ஆண்டவரே, என்னை ஃபோக்கஸ் பண்ண மட்டும் அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர விரும்புகிறேன். ஆண்டவரே, இலக்கல்ல அதுதான் ஆண்டவரே. நான் பின்னானவைகளை மறக்கிறேன் ஆண்டவரே. முந்தினவைகளை நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. பூர்வமானவைகளை நான் சிந்திக்க மாட்டேன் ஆண்டவரே. பழைய மனுஷனை நான் கலைத்து போட விரும்புகிறேன் அப்பா. இனி என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாத அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய சாயலை நான் தரித்து கொள்ள போகிறேன் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்க விரும்புகிறேன் அப்பா. எனக்குள்ளே ஒரு புது சிருஷ்டி வெளிப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வாயிலே திறந்து ஆண்டவரே, இந்த ராத்திரி நீங்க வருவீங்க அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஏதாவது உமக்கு பிரியமில்லாதது இருக்குமானால் எங்களை இந்த மாலை வேளையில கழுவி சுத்திகரிப்பீராக. எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகம் இருக்கிறதான பயத்தோடு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல எல்லாரும் 100 நல்லவர்கள் அல்ல. இயேசு சொல்ற நல்லவர்கள் யாரும் இல்லை, யாருமே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு பிரியமாய் நம்மளால இயன்றவரை ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏதாவது இருக்குமானால், ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள், சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த மாலை வேளையில தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? அல்லேலூயா. பின்னானதை நான் மறக்க தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. பின்னானவைகளை நான் மறக்க தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு இந்த பரலோக ராஜ்யம் மாத்திரம் போதும் தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னானவை மறந்து முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் கண்பதித்தோடு. நானவை மறந்து முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் கண்பதித்தோடு. பாரம் பாவம் தள்ளிடத்தை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிடத்தை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து, அசிவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. எல்லாரும் சேர்ந்து அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து, அசிவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. பாரம் பாவம் தள்ளிடத்தை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளிடத்தை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து, அல்லேலூயா, முன்னானவைகளை நாடி ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுடைய பலனை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஓட்டங்கள் பாதியிலே நின்று விடக்கூடாது தகப்பனே. இயேசுப்பா, எங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் நீங்க தான்ப்பா. உங்களுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி ஓட வேண்டும். எந்த மனுஷனை நாங்கள் பார்த்து விரும்பலாம்ப்பா. இந்த உலகத்துல எந்த மனுஷனை பார்த்து ஓடணும்னா அந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஓட விரும்புகிறோம் ஆண்டவரே. பின்னானவைகளை மறக்க ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. பூர்வமானவைகளை நாங்கள் இனி சிந்திக்க மாட்டோம் ஆண்டவரே. இயேசுப்பா, பழைய மனுஷனை நாங்கள் கலைந்து போடுகிறோம் ஆண்டவரே. வேண்டாம் ஆண்டவரே. பழைய சுபாவங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சுபாவம் எங்களிலே வெளிப்படட்டும் தகப்பனே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான மகிழ்ச்சியுமான நல்ல ராத்திரி வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும் ஆண்டவரே.
எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அந்த பரம அழைப்பு மிக விசேஷமானது, மிக மேன்மையானது. ஆண்டவரே, நீர் எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறீரப்பா. எங்களை நீர் நீதிமான்களாக்கி இருக்கிறீரப்பா. அல்லேலூயா. எங்களை நீர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர் என்கிறதான ஒரு உன்னத நோக்கம் ஆண்டவரே, அதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றுவார் எங்கள் ஓட்டங்களை நாங்கள் ஓட பிரயாசப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த நாளிலே இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அக்கம் பக்கம் பார்த்துடாமல் இலக்கை நோக்கி நாங்கள் தொடர வேண்டும்ப்பா. அக்கம் பக்கம் பார்த்தோம்னா நாங்கள் தோற்று போவோம் ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பார்த்தோம்னா நாங்கள் தோற்று போயிடுவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, அந்த இயேசுவை நோக்கி பார்த்து எங்கள் ஓட்டங்கள் இருக்கட்டும்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே, எந்த ஒரு மனிதனையும் பார்த்து ஓட வேண்டாம்ப்பா. இயேசுவே, உம்மை மாத்திரம் பார்த்து ஓட எங்களுக்கு கிருபை தருகிறாங்க. இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களையும் கிரியை செய்யட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது சுபாவங்கள், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள தடையாக எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஜீவியத்திலே காணப்படுகிறதான சில குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே பலிபீடத்தில் வைக்கிறோம். எல்லாவற்றையும் பலிபீடத்தின் அக்கினியினால் சுட்டெரிப்பீராகப்பா. எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை பலிபீடத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. உங்களுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு கடந்து போக கிருபை செய்யுங்கப்பா. வந்தது நல்லது என்று சொல்ல கிருபை செய்ய வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அனுப்புவீராக. வழிகளிலே பிரயாணங்களிலே கூட இருங்க, கிருபை கூட இருக்கட்டும், தாங்கட்டும். சமாதானத்தோடு கடந்து செல்ல உதவி செய்ய சகலத்தையும் அப்பாவுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.